அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 20ஆம் தேதி நமக்கு தீபாவளி பண்டிகை வருதுங்க. தீபாவளி பண்டிகை முடிஞ்சு 2வது நாள், அதாவது அக்டோபர் 22ஆம் தேதி மகா கந்தசஷ்டி விரதம் ஆரம்பித்து அக்டோபர் 28ஆம் தேதி நமக்கு முருகனோட திருக்கல்யாணத்தோடு நமக்கு முடியுதுங்க இந்த விரதம். நீங்கள் இந்த விரதம் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முதல் நாள் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா 28ஆம் தேதி முருகனோட திருக்கல்யாணம் பார்த்துட்டு ஈவினிங் தாங்க நம்ம விரதத்தை முடிக்கணும். நிறைய பேர் இது தெரியாமல் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா முதல் நாள் ஆரம்பிச்சுட்டு 6ஆம் தேதி சூரசம்ஹாரம் முடியவும் நம்ம விரதத்தை முடிச்சிடுறாங்க. அப்படி முடிக்கவே கூடாதுங்க. ஏன்னா அவர் சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு தான் மறுநாள் தான் திருக்கல்யாணம் பண்ணுறாரு. அப்போ திருக்கல்யாணம் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாராம். அப்போ நம்ம மனமுருகி அந்த விரதம் இருந்து அவர்கிட்ட வேண்டி அந்த கல்யாணத்தை பார்த்துட்டு நம்ம விரதத்தை முடிக்கும் போது தான் நம்ம அந்த விரதம் இருந்ததுக்கான பலனே கிடைக்குமா. கண்டிப்பாக நம்ம 7வது நாள் தான் நம்ம விரதத்தை முடிக்கணும். 6வது நாள் யார் முடிக்கணும் அப்படின்னா அந்த 6வது நாள் சூரசம்ஹாரம் மட்டும் விரதம் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த ஒரு நாள் விரதம் இருந்துட்டு அன்னையோடு அந்த விரதத்தை முடிச்சிடணுங்க. நம்ம முதல்ல இருந்து இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த 28ஆம் தேதி 7வது நாள் மட்டும்தான் விரதத்தை முடிக்கணும். கண்டிப்பாக எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேறணும். நானும் முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன்.